நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. பிரியமானவர்களே, வாரம் ஒரு குறிஞ்சி தலைப்பிலே இந்த நாளுமாக மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாரத்திலுமாக மோசேயும் அதிகாலை ஜெபம் என்ற தலைப்பிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். மார்க் நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலே அதிகாலையில் கருக்களோடு எழுந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மலைகளுக்கு சென்று தனியே ஜெபிக்க செல்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். தனிமையிலே அதிகாலை வேளையிலே தேவனை நோக்கி ஜெபிக்கக்கூடியதை இயேசு கற்றுக் கொடுத்திருக்கிறார். இது பழைய ஏற்பாட்டிலேயே மோசே கற்றுக் கொடுத்திருப்பதை நாம் காண்கின்றோம். விடுதலை படையிலும் 34ஆம் அதிகாரம் வாசிப்பதற்கு முன்னாலே அதன் பின்னணியை நாம் அறிந்து கொள்ளும். மோசே ஆண்டவரோடு 40 நாட்கள் இருக்கிறார். ஆண்டவர் கற்பனை 2 ரெடி பண்ணி அதிலே அவருடைய விரல்களினாலே எழுதி கற்பனைகளை எழுதி மோசையை அவனை அனுப்புகிறார். மோசே போய் ரொம்ப நாள் ஆகிவிட்டது, இன்னும் வரவில்லையே என்று மக்கள் அங்கலாய்த்து கொண்டு தங்களுக்கென்று ஒரு கன்றுக்குட்டியை உண்டு பண்ணி இதுதான் எங்களை எகிப்திலிருந்து அழைத்து வந்த தெய்வம் என்று சொல்லி அந்த கன்றுக்குட்டிக்கு வழிபாடு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மோசே இறங்கி வரும்போது சத்தத்தை கேட்டு ஆத்திரமடைந்து 10 கட்டளை தூக்கி இந்த கன்றுக்குட்டியின் மேல் எரிந்து அதை போட்டு உடைத்து விடுகிறார். இந்த நிலையிலே ஆண்டவர் மீண்டும் மோசையை மேலே சீனாய் மலையின் உச்சிக்கு வரும்படி அழைக்கிறார். இதை நாம் விடுதலை படையிலும் 34ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆண்டவர் மோசையை நோக்கி, முன்னவை போன்ற 2 கற்பனைகளை வெட்டி எடுத்துக்கொள். நீ உடைத்து போட்ட முன்னைய பலகை மேல் இருந்த வார்த்தைகளை நான் இப்பலகை மேல் எழுதுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் இவரை மோசையை மேலே வரும்படி சீனாய் மலையின் உச்சிக்கு வரும்படி அழைக்கிறார். கற்பலகை 2 ரெடி பண்ணி எடுத்துகிற சொல்லி தயார் செய்து எடுத்து அழைக்கிறார். முன்னேற்பாடு செய்து கொண்டு காலையிலேயே சீனாய் மலை மேல் ஏறிச்சல், அங்கே மலையுச்சியில் என்மேல் வந்து நில் என்று சொல்லுகிறார். அப்ப விடியற் காலையில் எழுந்து செல்வது என்றால் எந்த நேரத்தை செல்வது? சூரியன் உதவிற்கு முன்னால் தான் விடியற் காலை. எனவே மோசே அப்பொழுது போனால் இந்த பலகைகளை முந்தைய நாளே தயார் செய்து வைத்திருக்க வேண்டும். எடுத்துக்கொண்டு ஆண்டவர் அடுத்ததாக சொல்கிறது, உன்னோடு வேறு ஒருவனும் ஏறி வர வேண்டாம், மலை எங்கிலும் எவனும் காணப்படலாகாது, அந்த மலைக்கு எதிரே ஆடு மாடுகளும் மேயவும் கூடாதுங்கிறப்ப ஒரு தனிமையான ஒரு சூழ்நிலை. தேவனோடு பேசும்பொழுது எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது. ஆடு மாடுகள் சத்தம் போடும், மனிதர்கள் இருந்தால் வேண்டாத பேச்சுக்கள் இருக்கும். ஆனால் அந்த மலையில் வேற யாரும் வரக்கூடாது, நீ மட்டும்தான் வரணும். அந்த மலைப்பகுதியிலே யாரும் வரக்கூடாது, ஆடு மாடுகள் கூட எதிரே இருந்து மேயக்கூடாதுன்னு அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை மோசைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். மோசை எடுத்துக்கொண்டு 4ஆம் வசனத்திலே அவ்வாறே மோசையை முன்னவைகளை போன்று 2 கற்பனைகளை வெட்டி எடுத்துக்கொண்டார். ஆண்டவர் தம்முடைய கட்டளையிட்டபடி அதிகாலையில் எழுந்து சீனாய் மலை மேல் ஏறி சென்றார். தம் கையில் 2 கற்பனைகளையும் கொண்டு போனார். இன்றைக்கு உங்களையும் என்னையும் ஆண்டவர் அதிகாலையில் எழுந்து ஜெபிக்க சொன்னால் நாம் ஜெபிக்கிறோமா? மோசே ஆண்டவர் சொன்ன உடனே அதிகாலை வேளை மலை மேல் ஏறி செல்கிறார். அத்தனை வயதிலும் மலை மேல் ஏறி செல்லக்கூடிய ஆற்றலை பெற்றிருக்கிறார். கற்பலை 2ஐயும் தூக்கி கொண்டு தனிமையாக சிலர் யாரும் கூட வரக்கூடாதுன்னு சொல்லிட்டார். தனிமையாக மேலே செல்கிறார். அப்பொழுது 6ஆம் வசனத்திலே 5ஆம் வசனத்திலே ஆண்டவர் மேகத்தில் இறங்கி வந்து அங்கே அவர் பக்கமாக நின்று கொண்டு ஆண்டவர் என்று பெயரை அறிவித்தார். இப்பொழுது அவரை பேரை ஆண்டவர் அங்கே அறிவிக்கிறார். மோசைக்கு தான் யார் என்பதை அறிவிக்கிறார். 6ஆம் வசனம், ஆண்டவர் அவர் முன்னிலையை கடந்து செல்கையில் ஆண்டவர் இரக்கமும் பரிவும் உள்ள இறைவன், சினங்குள்ள தயங்குபவர், பேரன்பு மிக்கவர், நம்பிக்கை கூறியவர். தன்னுடைய இயல்புகளை பறித்து ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். ஆண்டவர் இரக்கமும் பரிவும் உள்ள இறைவன், சினங்குள்ள தயங்குபவர், பேரன்பு மிக்கவர், நம்பிக்கைக்குரியவர், 1000 தலைமுறைக்கும் பேரன்பு செய்வர், கொடுமையும் குற்றத்தையும் பாவத்தையும் மன்னிப்பவர் என்றெல்லாம் தன்னுடைய இயல்பை மோசைக்கு அங்கே வெளிப்படுத்துகிறார். இதற்கு பின்னாலே 8ஆம் வசனத்திலே மோசையை விரைந்து தரை மட்டும் தாங்கி வணங்கி ஆண்டவரை ஆராதனை செய்கிறார். அங்கே 34ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே அங்கே அவர் 40 பகலும் 40 இரவும் ஆண்டவருடன் இருந்தார். அப்பொழுது அவர் அப்பம் உண்ணவும் இல்லை, தண்ணீர் பருகவும் இல்லை. உடன்படிக்கையின் வார்த்தைகள் 10 கட்டளை அவர் பலகையின் மேல் எழுதினார். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, 40 நாட்கள் அவர் சாப்பிடாமலும் தண்ணீர் குடிக்காமலும் ஆண்டவரோடு இருந்தார். இதுதான் உபவாசம் என்பது, நோன்பு என்று சொல்வது. இதைத்தான் ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார், மோசே கற்றுக் கொடுத்தார். இயேசு கிறிஸ்துவும் இப்படித்தான் 40 நாட்கள் உண்ணாமலும் குடியாமலும் 40 நாட்கள் ஊழியத்துக்கு முன்னாலே இருந்தார். நாம் வருடம் நோன்பு இருக்கிறோம் என்ற பெயரிலே எப்படி இருக்கிறோம் என்பதை ஆண்டவர் கற்றுக் கொடுத்த வழியில்லா
அல்லது நம்மை வழிநடத்தும் போதனைகளை கற்றுக் கொடுக்கும் வழியில் நாம் உபவாசம் இருக்கிறோமா, நோன்பு இருக்கிறோமா என்று நாம் இந்த வேளையிலே அறிந்து கொள்வோம். 29ஆம் வசனம், மோசே சீனாய் மலையிலிருந்து இறங்கிச் செல்கையில் உடன்படிக்கை பெரிய 2ஐயும் தம் கைகளை தாங்கிக் கொண்டிருந்தார். மோசே கடலோடு பேசியதால் அவர் முகத்தோற்றம் ஒளிமயமாய் இருந்தது. ஆனால் மோசே அதை அறிவில்லை. ஆண்டவரோடு பேசியதனால் ஆண்டவருடைய இயல்புகளை பற்றி சொன்னார். ஆண்டவருக்குள் பேசினால் மோசேயுடைய முகம் வெளிச்சமாக பிரகாசமாக இருந்தது. ஆனால் அது மோசேக்கு தெரியவில்லை. ஆரோனும் 30ஆம் வசனம், ஆரோனும் இஸ்ரவேல் மக்கள் அனைவரும் மோசேயை பார்த்தபோது அவர் முகத்தோற்றம் ஒளிமயமாய் இருந்ததைக் கண்டு அவரை அணுகிச் செல்ல அஞ்சினார்கள். அப்போ மோசையை பார்த்த உடனே அவருடைய முகத்தோற்றம் பிரகாசமாக இருந்தது. இதிலிருந்து நாம் என்ன அறிந்து கொள்ள வேண்டும்? ஆண்டவர் அதிகாலையில் ஜெபம் சொல்ல அழைக்கிறார். மோசே வெறும் பலகையோடு சென்றார். வெறும் இதயத்தோடு நாம் செல்லணும். இப்படித்தான் அவர், அப்படித்தான் அவர் என்ற எண்ணங்கள் அல்ல. வெறும் இதயத்தோடு மோசே எப்படி வெறும் கற்பனையோடு சென்றாரோ வெறும் இதயத்தோடு செல்லவேண்டும். அங்கே ஆண்டவர் தமது இயல்புகளை பற்றி நம்மோடு பேசுவார். மோசையிடம் சொன்னார், இரக்கம் மிகுந்தவர், பேரன்பு மிக்கவர், சொன்னதை செய்கின்ற தேவன் என்றெல்லாம் பேசியது போல நம்மோடும் பேசுவார். அதை நாம் இதயத்தில் வாங்கி கொண்டு அவர் கொடுக்கும் கட்டளைகளை நாம் சுமந்து கொண்டு வந்து மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும். அவரோடு நாம் பேசும்பொழுது நம்முடைய முகம் பிரகாசம் அடையும் என்பதை அவர் மோசேக்கு கற்றுக் கொடுத்தார். மோசேக்கு அது தெரியாது. ஆனால் நம்மை பார்க்கும் மற்றவர்களுக்கு இவர்கள் அதிகாலை ஜெபத்தில் செய்வார்கள் என்று தெரியும். நம்முடைய திருச்சபைகளிலே ஒரு காலத்தில் 5 மணிக்கு திருப்பறைகள் இருந்தன. என்னுடைய சிறு வயதிலெல்லாம் 5 மணிக்கு திருப்பறைக்கு போயிருக்கின்றேன். என்னுடைய பள்ளி பருவத்திலெல்லாம் 5:30 மணிக்கு திருப்பறை இருந்ததை பார்க்கிறோம். நாளாவட்டத்தில் திருப்பலை எல்லாம் மாலை திருப்பலையாக மாறிவிட்டன. ஆண்டவர் விரும்பும் அதிகாலை வேலை விட்டுவிட்டு மக்கள் விரும்பும் மாலை வேலைக்காக திருப்பலைகள் மாற்றப்பட்டு விட்டன. மக்கள் வருவதற்கு ஏதுவாக இருக்க வேண்டும் என்று மாற்றப்பட்டுள்ளன. ஆண்டவர் விரும்பும் நேரத்தை தவிர்த்து மக்கள் விரும்பும் நேரத்துக்கு இன்றைக்கு நாம் ஆராதனைகளை மாற்றி அமைத்து விட்டோம். நம்முடைய ஆராதனை முறைமைகள் முழுவதுமே மக்கள் விருப்பத்துக்கு ஏற்ற இருப்போம். ஒரு சில குருக்களை நாம் கேட்ட பொழுது மைண்ட் ஆஃப் த சர்ச் இஸ் அ மைண்ட் ஆஃப் த பீப்புள் என்று சொன்னார்கள். நான் கேட்டேன் அவரிடத்தில், மைண்ட் ஆஃப் த சர்ச் இஸ் நாட் மைண்ட் ஆஃப் த காட் இல்லையா என்று கேட்டேன். இல்லை, அதெல்லாம் இப்பொழுது மைண்ட் ஆஃப் த சர்ச் இஸ் த மைண்ட் ஆஃப் த பீப்புள். மக்கள் என்ன விரும்புகிறாளோ அதைத்தான் சர்ச் செய்யும் என்று சொன்னார்கள். அப்படி இருந்தால் தேவன் விரும்புவதை யார் செய்ய போகிறது? இன்றைக்கு நீங்கள் அதிகாலை ஜெபத்தை செய்தால் வெறுமையான இதயத்தோடு தனிமையாக சென்று ஆண்டோடு செய்யும் பொழுது ஆண்டோர் பேசும் வார்த்தைகள் உங்கள் காதலை கேட்கும். ஆண்டோர் சொல்லும் அந்த அறிவுரைகள் நமக்கு கிடைக்கும். ஆண்டவர் மற்றவர்களுக்கு கொடுக்கும் வாக்கு தத்தங்கள் நமக்கு கிடைக்கும். நம்முடைய முகம் பிரகாசமாக இருக்கும். அதை வைத்து மோசே இஸ்ரேல் மக்களை 40 வருடங்கள் வழிநடத்தி கொண்டார் என்று சொன்னால் எவ்வளவு வலிமையான அந்த சந்திப்பு இருந்திருக்கும் என்று பாருங்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் அப்படி ஒரு சந்திப்பை தினமும் அதிகாலை ஆராதனையிலே வேளையிலே ஆண்டவரை ஆராதிப்போம். குழுவாக ஜெபிப்பது நல்லது, கூடி ஜெபிப்பது நல்லது, குடும்பத்தோடு ஜெபிப்பது நல்லது, சபையாரோடு சேர்ந்து ஜெபிப்பது நல்லது, ஆலயங்களை திருப்பலிகளிலே ஜெபவேளையிலே பலது கொள்வது நல்லது. அதெல்லாம் இல்லைன்னு சொல்லல, அதை விட மேலானது. எனவே கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, மோசையை கற்றுக் கொடுத்த பாடத்தை அருள்நாதர் இயேசு கிறிஸ்து அடிக்கடி மலைகளில் சென்று தனிமையாக அதிகாலை வேளையில் ஜெபிப்பதை 4 நற்செய்தியாளர்கள் நமக்கு குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே அவர் கற்றுக் கொடுத்த பாடத்தை, மோசே கற்றுக் கொடுத்த பாடத்தை தாவீது அதிகாலையில் எழுந்து விண்ணப்பம் செய்ததை பார்க்கிறோம். அதிகாலமே உம்மை தேடுகிறேன் என்று பாடுகிறார். அப்பொழுது இந்த பரிசுத்தவான்கள் எல்லாம் அதிகாலையில் தேடுவதை கற்றுக் கொடுத்திருக்கிறார். நாம் ஏன் இப்படி விலகி நிற்கிறோம்? நாம் ஏன் இப்படி விலகி நிற்கிறோம்? அதிகாலையில் வீட்டில் எழுந்து நின்று நமக்கென்று உள்ள தனிமையான ஒரு அறையில் இருந்து ஆண்டவரை ஜெபிக்க முடியாதா? ஆண்டவரோடு பேச முடியாதா? சிந்திப்போம். இந்த நாளிலிருந்து அதிகாலையிலே ஆண்டவரோடு மோசையை போல, தாவீதை போல, அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவை போல ஆண்டவர் சமூகத்தில் நிற்போம். அவருடைய சத்தத்தை கேட்போம். அந்த சத்தத்தை மக்களுக்கு அறிவிப்போம். நாமும் அதை பின்பற்றுவோம். நம்முடைய முகம் பிரகாசப்பட்டு இருக்கும். வெற்றி இதயத்தோடு சென்ற நாம் முழு இதயத்தோடு திரும்பி வருவோம். இயேசுக்கு புகழ், இயேசுக்கு நன்றி. மீண்டும் ஒரு குறிஞ்செய்தியிலே அடுத்த வாரம் உங்களை சந்திப்போம். பிரைஸ் தி லார்ட்.